செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அருகே நெம்மேலியில் அரசு அறிவித்தபடி தூண்டில் வளைவு அமைக்க கோரி மீனவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களை தருகிறார் செய்தியாளர் வினோத். உண்ணாவிரதம் தொடர்பான விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அருகே கடல்நீர் குடிநீர் திட்டத்தின் அருகில் உள்ள கிராமம் இந்த நெம்மேலி மீனவக்குப்பு கிராமம். இந்த மீனவக்குப்பு கிராமத்தில் 175 குடும்பங்கள் வசித்து வருவதாகவும் கடந்த பல வருடங்களாக கடல் அரிப்பு ஏற்பட்டு இந்த மீனவ குப்பங்கள் அழிந்து வருவதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி தூண்டில் வளைவு அமைத்து தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை பல வருடங்களாக முன்வைத்துள்ளனர். இந்த நிலையில் கடந்த 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி சட்டசபையில் அதற்கான தூண்டில் வளைவு அமைக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பானது அறிவித்துள்ளனர். அதைத் தொடர்ந்து நிதியானது ஒதுக்கப்படவில்லை. அந்த தூண்டில் வளைவு அமைப்பதற்கான எந்த ஒரு பணியும் இதுவரை செய்யவில்லை. நாளுக்கு நாள் கடல் அரிப்பு ஏற்பட்டு இந்த மீனவ குப்பம் பகுதி மிகவும் பாதிக்கப்பட்டு வருகின்றது என்ற ஒரு ஒற்றை கோரிக்கையை முன்வைத்து தற்போது விரைவில் தூண்டில் அமைத்து தர வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி இன்று இந்த கிராம மக்கள் மீனவ மக்கள் சார்பில் ஒரு அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த இந்த செங்கல்பட்டு மாவட்ட மீன்வளத்துறை உதவி இயக்குனர் ஜனார்த்தனன், திருப்பூர் வட்டாட்சியர் சரவணன் ஆகியோர் தலைமையில் தற்போது பேச்சுவார்த்தை ஈடுபட்டு இந்த பேச்சுவார்த்தையில் இன்னும் 10 நாட்களில் அதுக்கான அரசாணை வெளியிடப்படும், அதே போல் தற்காலிக தீர்வு வழங்கப்படும் என்ற ஒரு உறுதி அளித்ததை தொடர்ந்து இந்த மீனவ மக்கள் போராட்டத்தை தற்போது கைவிட்டனர். ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி வினோத்.